ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த நாளின் குடும்ப மிஷனரி தரிசன கூடுகையில சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சியும் மிகவும் ஆசீர்வாதமுமாய் இருக்கிறது. முதலாவதாக கர்த்தருக்கு நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். கர்த்தர் இப்படியாக உங்கள் மத்தியில மீண்டும் வந்து உங்கள் மத்தியில நிற்கும்படிக்கு ஆண்டவர் செய்த இந்த நல்ல கிருபைக்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்தபடியாக அருமையான எபினேசர் அங்கிளுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே கூட உங்கள் மத்தியிலே செய்தியையும் பணித்தள சாட்சிகளையும் கொண்டு வரும்படியாக என்னை கேட்டுக்கொண்ட அங்கிளுக்காக மிகவும் நான் நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். எனக்காக அதிகமாக ஜெபிக்கிற ஒருவர், நேசிக்கிற ஒருவர், வழி நடத்துகிறவர், அநேக காரியங்களிலே ஒரு வழிகாட்டியாக, தகப்பனாக, துணை கொடுக்கிற அங்கிளுக்காக மிகவும் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே நிர்மலா ஆண்டியை கூட நான் நினைக்கிறேன். அவர்களுடைய அன்பிற்காக, அவர்களுடைய ஊக்கமான ஜெபத்திற்காக, எங்களை குறித்து அதிகமாய் நேசிக்கிற அந்த அன்பிற்காக மிகவும் நன்றி. தொடர்ந்து இந்த நாளின் கூடுகையில பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் நான் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். அங்கிள் சொன்னது போலவே கடந்த 3 முறை உங்களோடு கூட பேசும்போது உங்கள் மத்தியிலே தேவ செய்தியையும் பணித்தள செய்திகளையும் கொண்டு வரும்போது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசி என்கிற பணித்தளத்திலிருந்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். 5 ஆண்டுகளுக்கு முன்பதாக லாக்டவுன், கொரோனா வைரஸ்னால லாக்டவுன் உலகம் முழுவதும் ஏற்பட்டது. ஒருவரும் மற்ற இடத்துல செல்லக்கூடாத அளவுக்கு தடைப்பட்டோம். அந்நாட்களிலே அருமையாக இந்த குடும்ப தரிசன மிஷனரி கூடுகையை ஆன்லைன்ல கொண்டு வந்து ஆன்லைன் மத்திய மூலமாக நாம் தொடர்பு கொள்ளவும் குடும்பத்திற்குள்ள மிஷனரி தரிசனத்தை ஊற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட இந்த ஆன்லைன் சபை கூட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டது எனக்கு நினைவுக்கு வருகிறது. எல்லா முறையும் வாரணாசியிலிருந்து உங்களோடு கூட நான் தொடர்பு கொண்டேன். ஆனால் இந்த நாளிலே கூட கர்த்தர் பிற மாநிலத்துல கொண்டு வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்துல கொண்டு வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்துல ராஞ்சி என்கிற தலைநகரத்திற்கு கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டாடா ஜம்ஷெத்பூர் என்கிற இந்த ஜெம்ஸ் மிஷன் பணித்தளத்திலே கர்த்தர் என்னை கொண்டு வந்து இந்த நாளிலே நிறுத்தி இருக்கிறார். கடந்த வருஷத்திலே அக்டோபர் கடைசி வாரத்திலே நான் வாரணாசியில உள்ள ஊழியங்களை ஹேண்ட் ஓவர் செய்துவிட்டு இங்க வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. கடந்த 6 மாதங்களாக இந்த புதிய பணித்தளத்திலே இருந்து ஊழியம் செய்து வர தேவன் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கிறேன். நாங்க வாரணாசியிலிருந்து இந்த இடத்துல வரும்போது அக்டோபர் மாசத்துல ஆரம்பத்துல ஜஸ்ட் ஒரு 10-15 நாட்களுக்கு முன்பதாக ஒரு டிரான்ஸ்பர் லெட்டர் அனுப்பப்பட்டது, போக வேண்டும் என்று சொல்லி. அந்த நேரத்துல எங்களுடைய பிள்ளைகள் ஆல்ரெடி ஒரு ஸ்கூல்ல படித்து கொண்டிருந்தார்கள். அவர்களை அந்த இடத்துல இருந்து பாதியிலே நீக்கிவிட்டு நாங்கள் இங்கே வந்து ஒரு புதிய ஸ்கூலிலே போட வேண்டும். அப்படியாய் நாங்கள் அக்டோபர் மாசம் கடைசியில் இங்கே வந்து நவம்பர் மாதம் 5ஆம் தேதி இங்குள்ள பல நாட்களாய் ஒரு வாரமாக அநேக ஸ்கூல்களை நாங்கள் முயற்சி செய்தோம். நவம்பர் 5ஆம் தேதி நாங்கள் லோயாலா என்கிற ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துல போய் அங்கே அட்மிஷனுக்காக போகும்போது அதுதான் அந்த வருஷத்தினுடைய கடைசி நாளா இருந்தது அட்மிஷன் ஃபார்ம் கொடுப்பது. சோ நாங்கள் ஆரம்பத்திலே பிப்ரவரி மார்ச்ல எங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு அகாடமிக் இயர் முடிந்த பிறகு நாங்கள் போனால் நலமா இருக்கும் என்று யோசித்தாலும் திடீரென்று நாங்கள் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் கீழ்ப்படிந்து அந்த நேரத்துல நாங்கள் வந்ததினாலே ஒரு நல்ல கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துல ஒரு ஏற்ற வேலையில அந்த டிரான்ஸ்பர் லெட்டரை கொண்டு போய் நாங்கள் சப்மிட் பண்ணினதினாலே எங்களுக்கு உடனடியாக அங்கே பிள்ளைகளுக்கு அட்மிஷன் கிடைத்து பிள்ளைகள் ஸ்கூல்களிலே நன்றாய் படித்து வருகிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாநிலம் கடந்த
13 ஆண்டுகள் பீகார், உத்தரப்பிரதேசம் என்கிற அதே பகுதிகளிலே ஊழியம் செய்துவிட்டு முதல் முறையாக இந்த 14ஆம் ஆண்டு ஊழியத்தின் 14ஆம் ஆண்டிலே ஒரு புதிய மாநிலத்துல புதிய மக்கள், புதிய விதமான கலாச்சாரம் மக்களோடு கூட கலர்க்கவும் அவர்களோடு கூட மத்தியில ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த டாடா ஜம்ஷெத்பூர் கிட்டத்தட்ட ஒடிசா மாநிலமும் வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தை ஒட்டி இருப்பதினாலே கிட்டத்தட்ட இங்கே 4-5 பாஷை பேசுகிற மக்கள் உண்டு. ஒடியா பாஷை, பாங்களா பாஷை, போஜ்புரி, இங்கே உள்ள ஜார்க்கண்ட் மக்கள் பேசுகிற முண்டா ட்ரைபல் லாங்குவேஜ் என்று சொல்லி 4-5 விதமான கூட்டங்கள், கலாச்சாரம் கலந்த ஒரு கூட்டம் இங்கே உண்டு. அது போக பஞ்சாபிஸ் நிறைய பேர் இந்த இடத்துல வியாபாரம் செய்ய வந்து இங்கே அடைக்கலம் பூந்ததினாலே பஞ்சாபிகளும் இங்கே உண்டு. அநேக குருத்வார்கள் உண்டு. சோ இந்த டாடா நகர் ஜம்ஷெத்பூரை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இது முழுவதும் கம்பெனிஸ்கள் நிறைந்த ஒரு இடம். இது ஒரு காடா இருந்தாலும் ஒரு கிராமமா இருந்தாலும் இதை அந்த கம்பெனியை விரிவாக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா வசதிகளும் கொண்டு வரப்பட்டு இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்து மக்களும் இங்கே வந்து தங்கி வேலை செய்து அவர்கள் செட்டில் ஆகிற காரியங்கள் உண்டு. சோ ஆகவே இது ஒரு வித்தியாசமான ஒரு கலாச்சாரத்தின் மத்தியிலே ஊழியம் செய்கிற ஒரு நல்ல பாக்கியத்தை ஆண்டவர் இந்த இடத்துல கொடுத்திருக்கிறார். பொதுவாய் பீகாரிலும் யூபியிலும் வெறும் போஜ்புரி பேசுகிற மக்களும் மைத்திரி பேசுகிற மக்கள் மொழி மட்டும்தான் அங்கே இருப்பார்கள். இங்கே ஒரே சபைக்குள்ள ஒடியா, பெங்களா, பஞ்சாபி, முண்டா என்று சொல்லி 4-5 பாஷைகளை பேசுகிறவர்கள் நம்மளுடைய ஜெம் சபையிலே உண்டு. அப்படியாய் கூட ஆண்டவர் ஒரு புதிய நோக்கத்தோடு கூட இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த இடத்துல ஊழியங்களை ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த இடத்துல நாங்கள் வந்து அந்த நவம்பர் மாசத்துல நாங்கள் இந்த இடத்திற்கு வாரணாசியிலிருந்து இங்க வந்த போது முதல் 3 மாதங்கள் நாங்கள் அதிகமாய் ஊழியம் செய்ய மாட்டோம், நாங்கள் ஜெபத்திலே காத்திருப்போம் என்று சொல்லி ஒரு நிர்ணயத்தை எடுத்தோம். நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாதங்களும் அதிகமாக இந்த ஜம்ஷெத்பூரை குறித்து அறிந்து கொள்ளவும் இங்க உள்ள அந்தகார வல்லமையின் சக்திகளை ஆராய்ந்து அறியவும் ஜெபத்திலே நாங்கள் காத்திருந்த போது கர்த்தர் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே தாவீது அங்கே கோலியாத் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கூக்குரலிட்டு கொண்டிருந்த போது தாவீதை அங்கே தகப்பன் அங்கே பணியாரங்களையும் அப்பங்களையும் கொடுத்து அனுப்புகிற காரியத்தை நாம் அறிவோம். அந்த இடத்துல தாவீது சென்று அங்கே கோலியாத் இஸ்ரவேலின் சேனையை நிந்திப்பதை கண்ட போது அவனுடைய வாயிலிருந்து ஒரு காரியம் புறப்பட்டது, ஒரு வார்த்தை புறப்பட்டது. அது என்னவென்றால், நான் இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு என்று சொல்லி. சோ அந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் ஆழமாய் பேசி இந்த ஜம்ஷெத்பூர் பட்டணத்திலே பிலிஸ்தியர்களை போல ஒரு அசுத்த சேனை இந்த இடத்துல கிரியைகள் செய்கிறதாகவும், கோலியாத்துகளை போல ராட்சதர்கள், அங்கிள் சொன்னது போலவே ஏற்கனவே சுவிசேஷத்தினாலே ஏராளமான சபைகள் இங்கே நிரம்பி இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் அநேக சபைகள், மெயின்லைன் சபைகள் உண்டு, சிஎன்ஐ சபைகள் உண்டு, லுத்ரன் சபைகள் உண்டு, பாப்டிஸ்ட் சபைகள் என்று கிறிஸ்தவர்களுக்கு பஞ்சமில்லாத ஒரு பட்டணமாய் இருந்தாலும் ரட்சிக்கப்படாத அந்நிய ஜாதிகளும் நிரம்பி இருக்கிறார்கள். சோ அப்போ நாங்கள் யோசித்தோம், வாரணாசி போன்ற வெறும் அந்த ஹிந்து மக்களை நிரம்பின அந்த பட்டணத்திலிருந்து இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் அதிகமாய் இருக்கிற இடத்துல கொண்டு வந்து, ஆண்டவரே நீர் வைத்திருக்கிறீரே, என்ன நோக்கம் என்று ஆண்டவரிடத்துல அதிகமாய் ஜெபித்த போது ஆண்டவர் அந்த வசனத்தின் மூலமாய் தெளிவாய் சொன்னார், இந்த இடத்திற்கு உங்களை கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. பிலிஸ்தியர்களுடைய ஆவியை முறியடிக்க,
அதாவது இஸ்ரவேலின் சேனையை, ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்து கொண்டிருக்கிற இந்த இடத்துல ஏற்கனவே கிறிஸ்தவர்கள் நிரம்பியிருந்தாலும் அந்த கிறிஸ்தவ சமுதாயத்தை நிந்தித்து கொண்டு பயங்குறுத்தி கொண்டு நின்று கொண்டிருக்கிற கோலியாத் போன்ற ராட்சதனை கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்று கிறிஸ்தவர்களை அடிமட்டமாய் தட்டி அவர்களை அமிழ்த்து விட வேண்டும் என்று சொல்லி பயமும் நடுநடுக்கமும் கொலை மிரட்டல்களை விட்டு கோலியாத்தை போல கூக்குரல் இடுகிற ஆவிகளை ஒழித்து கட்ட கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்தார் என்று சொல்லி ஒரு முகாந்தரம் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் அந்த வசனத்தை கொண்டு அந்த ஆரம்ப 3 மாதங்களிலே நாங்கள் ஜபிக்கும் போது ஆண்டவர் உறுதியாய் வாக்குத்தத்தமாக்க உங்களை கொண்டு இதை செய்வேன் என்று ஆண்டவர் சொன்ன போது அந்த பிலிஸ்தர்களை குறித்து, கோலியாத்தை குறித்து எப்படி தாவீது அந்த யுத்தத்தை ஜெயித்தார் என்று பல காரியங்களை தொடர்ந்து பிலிஸ்தியர்களை எங்கெல்லாம் இஸ்ரவேலர்கள் வீழ்த்தினார்கள், இந்த பிலிஸ்தியர்களுடைய கேரக்டர் என்ன, எப்படியாய் அவர்கள் இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்தார்கள் என்று தொடர்ந்து நான் அந்த பிலிஸ்தியர்களை குறித்து வாசித்து சத்ரு இந்த ஜம்ஷெத்பூர் பட்டணத்திலே எப்படியாய் கிரியை செய்து வருகிறான் என்பதை அறிய ஆரம்பித்து நாங்கள் இந்த இடத்துல ஊழியத்தை மெதுவாக ஜனவரி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு நாங்க தொடங்க ஆரம்பித்தோம். அப்படியாய் கூட கர்த்தர் இந்த இடத்துல ஜம்ஷெத்பூரிலே ஊழியங்களை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். நீங்கள் அதே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16, 17ஆம் அதிகாரத்துல பார்த்தீர்கள் என்று சொன்னால், சிம்சோன் என்ற ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே வல்லமை பெற்ற ஒரு நாசரேன் ஆகிய ஒரு நியாயாதிபதியை கர்த்தர் எழுப்பி பிலிஸ்தியர்களை முறியடிக்க வேண்டும் என்று சொல்லி அவனை முன்குறித்திருந்த போதும் அவன் தலீலா போன்ற பிலிஸ்தியர்களுடைய மற்ற அந்நிய ஜாதிகள், அந்த பிலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமான அந்த பிலிஸ்தியர்களுடைய பெண்களை அவன் நேசித்து திருமணம் செய்து கடைசியாக அவனுடைய வல்லமை, அவனுடைய அபிஷேகம் எங்கே மறைந்திருக்கிறது என்று அந்த தலீலாவினிடத்திலே சொல்லி சத்ருவின் கரத்திலே, பிலிஸ்தியர்களுடைய கரத்திலே அவன் சிக்குண்டவனாக, கண்கள் குருட்டாக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவனாக கேலிக்கூத்தாய் மாறி போனானே. அவனுடைய சத்ரு அந்த பிலிஸ்தியன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியாய் கூட இதே இந்த ஜம்ஷெத்பூரிலே அப்படிப்பட்ட ஒரு வேசித்தனம், விபச்சாரமும் பல அசுத்தங்களும் நிறைந்த ஒரு பட்டணம் என்று நான் தைரியமாய் சொல்லுவேன். வாரணாசி பற்றி அங்கே கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் 4.5 ஆண்டுகள் இருக்கும்போது அங்கே பார்த்த ஒரு காரியம், விக்கிரக ஆராதனைக்காக வைராக்கியமாக ஜனங்கள் எப்பொழுதும் இரவும் பகலும் பூஜை புனஸ்காரங்கள் என்று சொல்லி அங்கே பயங்கரமான விக்கிரக ஆராதனைகள் நிறைந்த ஒரு இடமாயிருந்தாலும், இங்கே ஜம்ஷெத்பூர் என்ற ஒரு காரியம் வேசித்தனமும் விபச்சாரத்திற்கும் பேர் போன ஒரு பட்டணமாயிருக்கிறது. திருமணமாய் கணவன் மனைவி உயிரோடு இருக்கும் போதே 2ஆம் திருமணம் செய்கிற ஒரு பழக்கம், மற்ற மாநிலத்திலிருந்து வேலைகளுக்காக வந்து செட்டில் ஆகக்கூடிய பஞ்சாபிகள், பெங்காலிஸ், ஒடியா போன்ற மக்கள் வாலிப ஆண்களிடத்திலே ஏமாந்து காதலித்து அவர்களை கர்ப்பவதிகளாய் மாற்றிவிட்டு, திருமணம் செய்து கர்ப்பவதிகளாய் மாற்றிவிட்டு அவர்கள் ஓடி போகிற காரியங்களை இங்கே பார்க்கலாம். அந்த கர்ப்பவதியாய் பிள்ளைகளை பெற்று கணவன் ஓடி போன நிலையிலே, அம்மாவும் அப்பாவும் கூட அந்த இடத்துல உதவி செய்ய முடியாத நிலையில, ஏனென்று சொன்னால் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியாமல் இவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். அந்த மனுஷனை நம்பி வீட்டை விட்டு வெளியேறினார்கள். ஆகையால் அந்த பெற்றெடுத்த பிள்ளைகளை வளர்க்க முடியாததினாலே மற்றவர்களை நேசித்து 2ஆம் தரம் திருமணம் செய்து அந்த பிள்ளைகளை ஹாஸ்டலிலோ, பாட்டி வீட்டிலோ, சொந்தக்காரர்கள் வீட்டிலேயோ அவர்களை விட்டு இவர்கள் வளர்ந்து அந்த பிள்ளைகளை முறைகேடான வாழ்க்கைக்கு நேராய் நடத்துகின்ற அப்படிப்பட்ட மக்களை இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். இருக்கிற
ஆதிவாசி மக்கள் மிகவும் ஞானம் குறைவானவர்களா இருக்கிறபடினாலே அவர்கள் சீக்கிரமாய் யாரிடத்திலும் ஏமாந்து போவார்கள். கொஞ்சம் பணம் கிடைத்தால் அவர்கள் தங்களுடைய கற்பையை இழந்து போகக்கூடிய சூழ்நிலை. அப்படியாய் இங்க வந்து சபைக்குள்ள விசாரித்த எல்லா அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கை அப்படியாய்தான் இருக்குது. கிட்டத்தட்ட 70% கிறிஸ்தவ விசுவாசிகள், ஜெம்ஸ் சர்ச்சை மட்டும் நான் சொல்லல, சுற்றி இருக்கிற எல்லா ஜம்ஷெத்பூர்ல இருக்கிற எல்லா சபையினுடைய விசுவாசிகளுடைய நிலைமை என்னவென்று சொன்னால், முதல் புருஷன் ஓடி போய் விட்டான், 2வது திருமணம். முதல் புருஷன் உயிரோடு இருக்கிறான், தனியா இருக்கிறான், ஆகையால் 2ஆம் திருமணம். வெறும் புருஷன் மட்டுமல்ல, மனைவிகளும் ஓடி போனதினாலே புருஷர்களும் திருமணம் செய்து கொண்ட இப்படிப்பட்ட கூட்டங்கள் சபையில நிரம்பி இருக்கிறார்கள். அதை பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த பிலிஸ்தியர் தலீலாவினுடைய ஆவி இங்கே இருக்கிறது. சிம்சோன் போல அபிஷேகம் பெற்ற தேவ மனுஷர்களை பிலிஸ்தர்களுடைய கைகளிலே பிடித்து கொடுக்கக்கூடிய தலீலாக்களை போன்ற வேசித்தனத்தின் ஆவிகள் இங்கே ஜம்ஷெத்பூரில் உள்ள கிறிஸ்தவ சமுதாயத்திற்குள்ளே கிரியை செய்து கொண்டிருப்பதை என்னாலே பார்க்க முடிகிறது. ஒரு பக்கம் கோலியாத் போன்ற ராட்சதர்கள் தேவ சேனைக்கு விரோதமாக நிந்திக்கிற காரியம் ஒரு பக்கம், மறுபக்கம் ரொம்ப ஈஸியாக சபையில் உள்ள மக்களை, திருச்சபை மக்களை இப்படிப்பட்ட வேசித்தனம், விபச்சாரம் என்கிற காரியத்திலே சிக்கி அது பாவம் என்றே உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள். அப்படிப்பட்ட குடும்பங்களிலே பிறக்கிற பிள்ளைகள் வளரும் போது அம்மா இல்லாமலோ அப்பா இல்லாமலோ ஒரே ஒரு பேரண்டோடு வாழ்வதினாலே அவர்களுக்குள்ள எரிச்சலும் கோபங்களும் ஏமாற்றங்களும் கிறிஸ்துவை குறித்த ஒரு வெறுப்பும் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாலிப மகள் சொன்ன காரியம், பாஸ்டர் எங்க அம்மா கிறிஸ்தவங்களா இருக்காங்க, இப்படி 2ஆம் தரமா திருமணம் செய்து என்னை பாட்டி வீட்டுல விட்டுட்டாங்க, நான் வாலிப வயசு ஆகுற வரைக்கும் ஏன்னா அவங்க வந்து சந்திக்கவே இல்லை, இப்போ நான் போற சபைக்கு நீ வா என்று கூப்பிடுறாங்க, நான் எப்படி அந்த சபைக்கு போக முடியும்? எங்க அம்மாவை எனக்கு பிடிக்காதே, அதனால எங்க அம்மா நேசிக்கிற இயேசுவே எனக்கு பிடிக்கல, அவங்க போற சபையும் எனக்கு பிடிக்கல, என்னை ஏன் இவங்க கட்டாயப்படுத்துறாங்கன்னு சொல்லி ஒரு ஜப கூட்டத்துல சுவிசேஷத்தை சொல்லும் போது அந்த மகள் அங்கே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அவள் சொன்ன காரியம், ஒருவேளை நான் சபைக்கு போக வேண்டும் என்றால் நீங்க நடத்துகின்ற சபைக்கு நான் வரேன், என்னுடைய அம்மா போகிற சபைக்கு என்னால போக முடியாது. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இப்படியாக ஒரு சரியான சாட்சி இல்லாமல் ஏதோ சபையில சேர்ந்து விட்டோம் என்கிற அந்த ஒரு திருப்தியோடு வாழ்கிற ஒரு சாதாரண நிலைமையில் இருக்கிற கிறிஸ்தவ கூட்டம் பரலோகத்துக்கு நேராய் அவர்களுடைய யாத்திரையை முன்னேறி செல்லாமல் ரட்சிக்கப்பட்டு விட்டு ஒரு அந்த ஆதி நிலையிலேயே அந்த முதல் லெவல்லே அவர்கள் திருப்தி அடைந்து ஒரு சின்ன வேலையோ வாய்ப்போ கிடைத்தால் போதும் என்று அவர்கள் செட்டலாய் கிடைக்கிற இப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்து இந்த 2 காரியத்தை மிக தீவிரமா என்னாலே பார்க்க முடிகிறது. தேவ சேனையை நிந்தித்து பயமுறுத்துகிற கோலியாத்தை போன்ற ராட்சதர்கள், மற்ற இடத்துல அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளை இழிவான அந்த விபச்சார வேசித்தனத்தின் ஆவி அவர்களை கீழே தள்ளி அவர்களுடைய அபிஷேகத்தை வீணாக்குகின்ற அந்த கிறிஸ்தவ சமுதாயத்தை, இந்த 2 கூட்டத்தையும் இங்கே பார்த்து மிகவும் வேதனையாக கூட நாங்கள் அழுது புலம்பி அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். உங்களையும் கூட கர்த்தர் இந்த நாளிலே இந்த ஜம்ஷெத்பூரை குறித்து பாரப்படுத்தி, இந்த ஜம்ஷெத்பூருக்காக இங்க நடக்கிற ஊழியங்களுக்காக ஆண்டவர் இந்த காரியங்களை கேட்கும் போது உங்களை பாரப்படுத்தினால் நீங்களும் கூட அதிகமா இந்த பட்டணத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும்படிக்கு நான் அன்போடு கூட உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அப்படியாய் கூட நாங்கள் இந்த ஜம்ஷெத்பூர் மாநிலத்திலே இந்த பட்டணத்திலே நாங்கள் ஊழியங்களை ஆரம்பித்து டிசம்பர் மாசத்துல கேரல்ஸ் மூலமாக ஒவ்வொரு விசுவாசிகளை நாங்கள் சந்தித்து ஒவ்வொரு வீடுகளை நாங்க விசுவாசிகளுடைய வீடுகளுக்கு சென்று ஒரு ஆரம்ப ஊழியத்தை செய்து டிசம்பர் நாட்களிலே கிறிஸ்துமஸ் அன்றைக்கு ஒரு 250 மக்கள்
கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு வந்தார்கள். சிறப்பாக அந்த கூடுகைகள் முடிந்து அவர்களுக்கு உணவுகளை கொடுத்து நாங்கள் அனுப்பினோம். அதைத் தொடர்ந்து ஜனவரி மாதத்திலே 14ஆம் தேதி பொங்கல் அன்றைக்கு ஒரு விடுமுறை நாட்களிலே ஞான ஸ்நானம் எடுத்த மக்களுக்கு ஒரு விசேஷித்த கூடுகையை நாங்கள் வைத்து அதுல கிட்டத்தட்ட 55 ஞானஸ்நானம் எடுத்த ஜனக்கூட்டம் வந்து ஒரு நாள் முழுவதும் தங்கி அந்த கூடுகையிலே அவர்கள் தேவ வசனத்தை கேட்டு அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். அதை தொடர்ந்து பிப்ரவரி மாதத்திலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு நாள் அவருடைய வரங்களை குறித்து போதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஏவினதினாலே ஒரு கூடுகையை வைத்து அதிலே ஒரு சிலர் வந்தார்கள். அந்த கூடுகைக்கு வரும்போது ஒரு சகோதரர் 20 கிலோமீட்டர்ல இருந்து அந்த சபை கூட்டத்துக்கு வர வேண்டும். அவர் மீது பல வருடங்களாக பிசாசு அவரை பிடித்து வைத்திருந்தது. எப்படியோ அன்றைக்கு நான் போய்விட வேண்டும் என்று அவர் மிக தீவிரம் கொண்டு அந்த கூடுகைக்கு வந்து அந்த கூட்டத்தின் கடைசியிலே அபிஷேகம் அனாயிண்டிங் செஷனை நாங்கள் வைத்திருந்தோம். அந்த அனாயிண்டிங் செஷன்ல அந்த சகோதரர் விடுதலையாய் அந்த பிசாசின் பிடியிலிருந்து பல வருஷங்களாய் கட்டி வைத்திருந்த அந்த பிசாசின் பிடியிலிருந்து அவர் விடுதலையாக்கப்பட்டார். தொடர்ந்து அப்படியாக நாங்கள் ஊழியங்களை செய்ய செய்ய ஒவ்வொருத்தர் மீதும் இந்த பிசாசின் கிரியைகள் ஆல்மோஸ்ட் எல்லா வீடுகளிலும் எல்லா வருகின்ற விசுவாசி குடும்பத்திலும் யாராவது ஒருத்தர் மேல இந்த அசுத்தாவி இருப்பதை எங்களால கண்டுபிடிக்க முடிந்தது. வாரணாசி, பட்னா போன்ற இடங்களில ஊழியம் செய்வது ஏதோ ஒரு இடத்துல 2 இடத்துல பிசாசு பிடித்திருக்கும். ஆனா இந்த இடத்துல பாக்குறோம் வீட்டுக்கு வீட்டுக்கு எல்லாரும் பிசாசின் கிரைகளினாலே நிரம்பி இருக்கிறார்கள். அவ்வளவாய் அந்த பிசாசின் ஆவிகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கை. சோ ஆகையால் தொடர்ந்து நாங்கள் யோசித்து ஒவ்வொரு வீடு வீடாய் நாங்கள் விசிட் செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஏரியாவை பிரித்து 4 திசையாக நம்ம சபையிலுக்கு வரக்கூடிய மக்களை 4 திசையாக பிரித்து 4 முக்கியமான இடத்திலே நாங்கள் பிரேயர் செல்களை வைத்து அந்த ஏரியாவில் உள்ளவர்கள் அந்த பகுதிக்கு வர வேண்டும் என்று சொல்லி 4 நாட்கள் மாலையிலும் 2 மணி நேரம் அந்த கூடுகளை நடத்தும் போது ஜனங்களுக்குள்ள அந்த பிசாசின் கட்டுகள் இருந்து அவர்கள் விடுதலை பெற்று அவர்கள் சுகமாவதையும் அவர்கள் தெளிவாவதையும் கண்டு தொடர்ந்து அந்த காரியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். பொதுவாய் வாரணாசியில் இருக்கும்போது யாராவது எனக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னால் நான் கை வைத்து ஜெபிப்பேன். மற்றபடி அதிகமாய் நான் ஆண்டவருடைய வசனத்தை போதிப்பதிலேயே நான் ஆர்வம் கொண்டவனாய் எப்பொழுதும் இருப்பேன். ஆனா இந்த இடத்துல நான் பார்க்கிற யார் மீதும் அவர்களை பிடித்து அவர்கள் தலை மீது கை வைத்து ஜபித்து விட்டு தான் அனுப்புகிறேன். ஏதோ ஒரு சும்மா ஆண்டவர் ஏவுறார் என்று ஜபித்தால் அங்கே அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த பிசாசுகள் விடுபடுகிறதை அவர்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே சாட்சிகளை சொல்வதை பார்க்க முடிகிறது. அப்படியாய் கூட அநேகர் இப்படிப்பட்ட அசுத்தாவின் பிடியிலே சிக்கி வாழ்கிற காரியங்கள் இங்கே உண்டு. அதற்காக நாம் அதிகமாய் பாரப்பட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு சில கிராமத்துக்குள்ள நுழையும் போதே அங்க அந்தகாரத்தின் வல்லமை அவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. அங்க இருக்கிற ஜனங்கள் அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட அசுத்தாவிகள் இந்த பட்டணத்தை நிரம்பி இருக்கிறது என்று சொன்னால், கை கால் விளங்காமல் போகும், வாய்க்கோணலாய் போய்விடும், திடீரென்று பிபி ஹை ஆகும், ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க, கை கால் கோணையா திரும்பிடும், நடக்க முடியாது, பல வருஷமா அவங்க படுக்கை ஆயிடுவாங்க. அப்படிப்பட்ட மக்கள்ல ஜெபிக்கும் போது ஒரு சிலர் அவர்களுடைய கை கால்கள் சுகமடைந்து சரியாவதை இங்கே பார்க்க முடிகிறது. சோ அப்படிப்பட்ட ஒரு அசுத்த ஆவிகள் ஜனங்களை பிடித்து வைக்கிறதை இங்க பார்க்க முடிகிறது. அந்த பேரலைசிஸ் என்று சொல்லப்படுகிற அந்த அசுத்த ஆவி, முரட்டாட்டத்தின் ஆவி, திமிர்வாதத்தின் ஆவி, அப்படிப்பட்ட ஆவிகள் இங்கே உள்ளது. அந்த காரியத்திற்காகவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அதை தொடர்ந்து இன்னொரு 2 சாட்சிகளை சொல்லிவிட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக உங்களை கொண்டு போக வாஞ்சிக்கிறேன். தொடர்ந்து மார்ச் மாதத்திலே ஒரு
ராம்கட் என்று சொல்லப்படுகிற ஜோனல் ஆபீஸிலே ஒரு வாலிபர் கூடுகையை ஆயத்தம் செய்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 60 வாலிபர்கள் அங்கே வந்திருந்தார்கள். சிறப்பாக அந்த கூடுகைகளை முடித்து அநேகர் இயேசுவுக்கு நேராக திருப்பப்பட்டார்கள். அதை தொடர்ந்து ஏப்ரல் மாதத்திலே ஒரு கன்வென்ஷன் இங்கே நடக்கப்பட்டது. அந்த கன்வென்ஷனிலே 30 பேர்கள் பங்கு பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். சென்னையிலிருந்து பாஸ்டர் ஜோயல், மதுரையிலிருந்து பாஸ்டர் ஸ்டீபன் ராஜ் அவர்கள் வந்து இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை ஊழியங்களை செய்து 2 நாட்கள் தங்கி இந்த இடங்களிலே ஊழியத்தை முடித்து சென்றார்கள். அதை தொடர்ந்து மே மாதத்திலே விடுமுறை நாட்கள், சம்மர் வெக்கேஷன் ஆரம்பித்து விட்டதினாலே உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் 12 வயது சிறுவனாய் இருக்கும்போது ஒரு விபிஎஸ் மூலமாக, விடுமுறை வேதாகம பள்ளி மூலமாகத்தான் நான் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியினாலே இன்றைக்கு ஸ்தாபனம் என் கைகளிலே, ஸ்டூடெண்ட்ஸ் மினிஸ்ட்ரி, மாணவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்வதற்கு எனக்கு பொறுப்புகளை கொடுத்து ஒரு சபைக்கு போதகராக என்னை வைத்திருந்தாலும் கூட எப்பொழுதும் அந்த சிறுவர்கள் ஊழியத்திலே எனக்கு ஒரு ஆர்வம். நானாகவே ஃபண்டை திரட்டி எப்படி ஆகிலும் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த சம்மர் வெக்கேஷன்ல நடத்த வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை எனக்கு அந்த எப்பொழுதும் உண்டு. கடந்த 25 ஆண்டுகளாக இந்த விடுமுறை வேதாகம பள்ளி ஊழியத்தை நான் விடாமல் செய்து வருகிறேன். அப்படியாய் கூட புதிய இடங்களிலே நாங்கள் பிர்சா நகர் என்று சொல்லப்படுகிற ஒரு புதிய கிராமத்துக்கு சென்று விசுவாசி ஒருவருடைய வீட்டிலே நாங்கள் அவங்களுடைய காம்பவுண்ட் வராண்டா கொஞ்சம் பெருசா இருந்ததுனால அங்க நடத்த ஆரம்பித்தோம். முதல் நாள் நடத்தி முடித்த உடனே அவங்களுடைய வீட்டு ஓனர் சொன்னாங்க, நீங்க நாளை தினத்துல இருந்து நீங்க வேற எங்கேயாவது நடத்திக்கலாம், எங்க கிராமத்துக்கு வந்து என்னுடைய வீட்டுல நடத்துவதற்கு என்னால அனுமதி தர முடியாது என்று அவர்கள் மறுத்து விட்டார்கள். 40 பிள்ளைகள் முதல் நாளிலே வந்து ஜே 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 என்று கூட்டம் 4 மணி நேரங்கள் நாங்கள் நடத்தினதினால இவ்வளவு நேரம் நடத்த எங்களால கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். பிறகு 2வது நாள் காலையிலே நாங்கள் போன் செய்து எங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா என்று கேட்ட போது கூட அவர்கள் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். விசுவாசி குடும்பமும் முடியவில்லை என்று சொன்னார்கள். பிறகு நானும் என்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் சென்று சபையினுடைய வண்டியை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு பெற்றோர்கள் வீடு வீடாய் நாங்கள் சந்தித்து, நாங்கள் 3 மணி நேரம் பக்கத்துல உள்ள எங்களுடைய சபைக்கு உங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் பத்திரமாய் கொண்டு வந்து நாங்கள் விட்டு விடுகிறோம் என்று சொல்லி நம்ம சபையில இருக்கக்கூடிய 4 வீலர் வாகனத்துல அவர்களை நிரப்பி கொண்டு அவர்களை கொண்டு வந்து அடுத்த 5 நாட்கள் தொடர்ந்து நாங்கள் சபையிலே பிபிஎஸ்ஐ விடாமுயற்சியாய் நடத்தி அந்த 40 பிள்ளைகளுக்கும் இயேசுவை குறித்து நற்செய்தியை அறிவித்தோம். அப்படியாய் கூட காணிக்கை அதிகமா இல்லாதபடினாலே எப்படி விபிஎஸ் நடத்துவது என்று சொல்லி ஜெபித்த போது என்னுடைய மனைவியுடைய சகோதரிகள் இருவரும் சென்னையில அவர்கள் கவர்மெண்ட் டீச்சர்ஸ்களாக வேலை செய்கிறார்கள். அவர்கள் இணைந்து ஒரு 5500 ரூபாய் அவர்கள் அனுப்பி கொடுத்தார்கள். சபை மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 1500 ரூபாய் காணிக்கை வந்தது. டோட்டலி ஒரு 7000 ருபீஸ் வைத்து 7000 ரூபாய் வைத்து அந்த விபிஎஸ்ஐ நடத்தி கொண்டு வந்தோம். கடைசி நாளிலே வழக்கமாக பொதுவாக வாரணாசியில் இருக்கும்போது விபிஎஸ்க்கு 100 பிள்ளைகள் மத்தியில விபிஎஸ் செய்ய வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 25,000 30,000 வரைக்கும் நான் சேகரித்து வைத்து அதை நடத்துவேன். இந்த இடத்துல அந்த விபிஎஸ்ஐ நடத்துவதற்கு 5 நாட்கள் நடந்து முடிந்து விட்டது. கடைசி நாள்ல பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடணும். பிள்ளைங்களுக்கு வசனத்தை சொன்னவங்களுக்காகவும் ஸ்டோரி டைம் சொன்ன எல்லாருக்குமே பரிசுகளை கொடுக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில கைகளில் இருந்து அந்த பணம் காலியாகிவிட்டது. ஜெபித்து, ஆண்டவரே எல்லா வருடமும் சிறப்பாக செய்வோம், இந்த வருடம் எங்கள் கைகளிலே இல்லை, எங்களை பலப்படுத்தும் என்று சொல்லும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். உன்னுடைய 2 பிள்ளைகளுக்கு மந்த்லி ஃபீஸ் கட்டுவதற்காக சேர்த்து வைத்திருக்கிற 7000 ரூபாய் உன் கைகளிலே உண்டு, அதுல இருந்து எடுத்து செய்ய என்று ஆண்டவர் சொன்னார். ஒவ்வொரு பக்கம் 3 மாதங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 7000 ரூபாயை 2 பிள்ளைகளுக்கும் ஃபீஸ் கட்ட வேண்டும் என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய அலவன்ஸ்ல சேர்த்து வைத்துக் கொண்டிருந்தோம். அந்த பணத்தை ஆண்டவர் காண்பித்து
உன்னிடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த பணத்தை எடுத்து பிள்ளைகளுக்கு உணவுகளை கொடுத்து அவர்களுக்கு பரிசுகளை அளித்து கிட்டத்தட்ட 5500 rupees அந்த 7000 ரூபாயில செலவாய் விட்டது. இன்னும் 1500 ரூபாய் மீதி இருந்தது. அந்த VBS முடித்த அடுத்த வாரத்திலேயே நாங்க ஒரு ஃபேமிலி ரிட்ரீட் வைத்திருந்தோம். ஒரு 7 குடும்பங்கள் அந்த ஒரு நாள் ஃபேமிலி ரிட்ரீட்ல வந்து பங்கு பெற்றார்கள். கணவன் மனைவியாக இணைந்து ஒரு நாள் முழுவதும் அந்த கூடுகையை நடத்தினோம். அந்த மீதமுள்ள 1500 ரூபாயை அந்த குடும்ப கூடுகையிலே வந்த மக்களுக்காக மதிய உணவுக்காக அதையும் செலவு செய்துவிட்டு ஆண்டவர் இந்த சம்மர் வெக்கேஷன்ல இருந்த அந்த 2 முக்கியமான ஊழியங்களை முடித்து ஆண்டவர் வந்துட்டு உதவி செய்து ஆண்டவர் கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படியாய் கூட ஆண்டவர் இந்த டாடா ஜம்ஷெத்குள்ள ஒரு சில ஊழியங்களை ஆரம்பித்து முன்னேறி செல்ல ஆண்டவர் கிருபை செய்து வருகிறார். அதை தொடர்ந்து எங்கள் மத்தியில பிப்ரவரி மாதத்திலிருந்து ஒரு புதிதாக குஜராத்ல இருந்து ஒரு பண்டித் ஃபேமிலியில ஒரு பிராமண குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒடிசாவில ஒரு சில நாட்கள் ஊழியம் செய்து கேரளா மாநிலத்தில பைபிள் காலேஜ்ல போய் படித்து விட்டு மீண்டும் பீகார்ல வந்து தனியாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று பல முறை போலீசாரால பிடிபட்டு அரெஸ்ட் பண்ணப்பட்டு ஜெயிலுக்கு போய் அப்படி மீண்டு வந்த ஒரு சகோதரன், அவனுடைய மனைவி, பிள்ளைகள். சோ இந்த ஜனவரி மாதத்துல நம்ம பீகார்ல சீவான் மாநிலத்துல பட்டணத்துல ஊழியம் செய்கிற ஜெம்ஸ் ஊழியர்காரர்களை தொடர்பு செய்து நான் ஜெம்ஸ்ல ஊழியம் செய்து ஜெம்ஸினுடைய ஊழியத்தின் காரியங்களை பார்க்க வேண்டும் என்று அவர் விண்ணப்பித்தார். அப்பொழுது ஜனவரி மாதத்துல நம்மளுடைய டெஹரி ஆன்சர்ல அந்த தம்பியை இன்டர்வியூ செய்து இப்ப பிப்ரவரியில இருந்து அடுத்த ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் எங்களோடு கூட டாடா ஜம்ஷெத்பூர்ல ஒரு 6 மாதம் கூட இணைந்து ஊழியம் செய்யும்படிக்கு அந்த தம்பியை போட்டிருக்கிறார்கள். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அதல்ஹாட் வாரணாசிக்கு பக்கத்துல உள்ள 22 கிலோமீட்டர் தொலைவுல அதல்ஹாட் என்ற சபையை நீங்கள் தாங்குகிறீர்கள். அந்த இடத்துல அநேக பண உதவிகளை கொடுத்து அந்த ஆக்ஷன் சென்டரை கட்டுவதற்கு உதவி செய்திருக்கிறீர்கள். அந்த அதல்ஹாட் சபைக்காக அநேக நேரங்களிலே இரவு ஜபங்களிலே நாம் ஜெபிக்கிறோம். அந்த அதல்ஹாட் சபையில ஊழியம் செய்து கொண்டிருந்த தம்பி திமோத்தி, அனிதா சகோதரி அவர்கள் டிரான்ஸ்பர் ஆகி மற்ற வேற ஒரு ஜோனலுக்கு அவர்கள் மாற்றப்பட்டதினாலே அங்க ஒரு புதிதாய் ஒரு குடும்பம் தேவை என்று சொல்லி எங்க கிட்ட கொடுத்திருக்கிற இந்த தம்பி அந்த இடத்துக்கு போட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பிளான் பண்ணி வைத்திருக்கிறார்கள். சோ நான் வாரணாசியில இருந்தபடினாலே அதிகமாய் அதல்ஹாட்டுக்கு அநேக முறை நான் போய் அங்கே பிரசங்கித்திருக்கிறேன். அங்க உள்ள ஊழியங்களை பார்த்திருக்கிறேன். எபினேசர் அங்கிளும் வாரணாசிக்கு வந்த போது எங்களோட கூட இணைந்து அதல்ஹாட்டுக்கு வந்தாங்க. அங்க போய் நாங்க ஊழியங்களை எல்லாம் முடித்து விட்டு வந்தோம். அந்த இடத்துல தம்பி திமுத்தி போன பிறகு எப்படியாவது ஒரு நல்ல ஊழியக்காரர் வரணும்னு சொல்லி எனக்குள்ளும் அதிகமாய் ஜபம். நான் ஜம்ஷெத்பூருக்கு வந்த அதே வாரத்துலதான் தம்பி திமுத்திக்கும் டிரான்ஸ்பர் ஆகி அந்த தம்பியை போயிட்டார். அதனால எனக்குள்ள ஒரு பாரம், அந்த அதல்ஹாட்டுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஊழியக்காரர் வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கடந்த 3 மாதங்களாக எங்களோடு இருந்து அந்த தம்பி ஊழியத்திலே அவர் பணி புரிந்து கொண்டு வருகிறார். ஆகஸ்ட் மாசத்துல அந்த அதல்ஹாட் பணித்தளத்துல அவர்களை இங்கத்துல இருந்து கொண்டு போய் பிளேஸ்மெண்ட் செய்து அந்த பொறுப்புகளை அந்த தம்பியின் கையில கொடுக்க போறாங்க. தம்பி பிபின் அண்ட் மனைவி பேர் வித்யா. அந்த குடும்பத்திற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் அவர்களை கொண்டு போய் அந்த அதல்ஹாட் பகுதியில 1.5 வருஷமாக கடந்த 1.5 வருஷமாக அந்த இடத்துல சபை ஆராதனை நடக்காமல் தடைப்பட்டு இருக்கிறது. மிகவும் வேதனையான ஒரு காரியம். அந்த மிர்சாப்பூர் என்ற டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பெரிய கிறிஸ்தவர்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு போராட்டம் ஏற்பட்டதினாலே நம்ம அதல்ஹாட் சர்ச் ஞாயிறு ஆராதனை நடைபெறாமல் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையால் இந்த தம்பியை நான் தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறேன். தம்பி, நீ அங்க போய் ஞாயிற்றுக்கிழமை தைரியமா சபையை ஆரம்பிக்கணும். ஆண்டவர் உன்னை கொண்டு அந்த இடத்துல பெரிய காரியம் செய்வார் என்று சொல்லி தினமும் அந்த தம்பி கூட பேசும்போதெல்லாம் அந்த அதல்ஹாட்டை குறித்த ஒரு தரிசனத்தை தந்து வருகிறேன். இப்படியாய் கூட கர்த்தர் இந்த ஜம்ஷெத்பூருக்கு வந்து இந்த 6 மாதத்திற்குள்ள ஒரு சில காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். இந்த கேட்ட ஒவ்வொரு காரியங்களுக்காய் நீங்கள்
அதிகமாய் தினந்தோறும் ஜெபிக்கவும், விசேஷமாய் கோலியாத்தை போன்ற ராட்சத ஆவிகளையும், தலீலாக்களை போல வேசித்தனத்தின் ஆவிகளும், அசுத்த ஆவிகளும் இந்த பட்டணத்தை விட்டு நீங்கி ஓடும்படிக்கு உங்கள் ஜபங்களிலே ஜபிக்கும்படிக்கு அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர்களுக்கு எழுதின நிருபம் 18ஆம் அதிகாரத்திலே ஒரு சில காரியங்களை கொண்டு கூட உங்கள் மத்தியிலே பேசும்படியாக ஆண்டவர் ஏவினபடினாலே இந்த கூடுகையில ஆக்கிலா பிரிஸ்கிலா என்கின்ற அந்த குடும்பத்தை கொண்டு இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே ஒரு சில காரியங்களை வைத்து உங்களை உற்சாகப்படுத்தவும், ஊழியத்திலே சில சவால்களை தைரியமாக சந்திப்பதற்கு முன்வரவும் கர்த்தர் இந்த காரியத்தை வைக்கும்படிக்கு கர்த்தர் ஏவினபடினால் உங்கள் மத்தியிலே இதை கொண்டு வருகிறேன். அங்கிள் சொன்னார்கள் 3 முறை இதற்கு முன்பதாக ஆண்டவருடைய செய்தி நான் கொண்டு வந்தேன் என்று சொல்லி. முதலாவதாக எபேசியரின் புஸ்தகத்திலே கணவன் மனைவி எப்படியாய் இருக்க வேண்டும், ஒரு குடும்பத்திற்குள்ள எப்படியாய் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், நேசிக்க வேண்டும், பிள்ளைகளை எப்படியாய் வளர்க்க வேண்டும் என்ற அந்த முதல் கூடுகையில முதல் முறையாக உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொண்டு, 2ஆம் தடவை நோவாவின் குடும்பத்தை குறித்து உங்கள் மத்தியிலே கொண்டு வந்து, எப்படியாய் நோவா பேழையை கட்ட வேண்டிய அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டு அவன் அதை கட்ட ஆரம்பிக்கும் போது தன்னுடைய குடும்பத்தையும் அதுல ஈடுபடுத்தி, மனைவி பிள்ளைகளும் தன்னுடைய மருமக்கள்களையும் அங்கே ஈடுபடுத்தி அந்த முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அப்படியாக குடும்பமாய் இணைந்து தேவ தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி 2ஆம் தடவை உங்கள் மத்தியிலே நான் பேசினேன். 3ஆவது தடவையாக நெகேமியாவின் புஸ்தகத்திலே இப்படிப்பட்ட காரியங்களை கடந்த முறை நான் உங்கள் மத்தியிலே பேசி வந்ததை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் ஆக்கிலாவை குறித்தும் பிரிஸ்கிலாவை குறித்தும் உங்கள் மத்தியிலே பேச வேண்டும் என்றும் 2 காரியங்களை இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து உங்கள் மத்தியிலே வைத்து நான் கடந்து செல்ல வாஞ்சிக்கிறேன். அந்த 18ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து, யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிளவுதிராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாலையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவையும் குறித்து ஒரு சுருக்கமாக ஒரு 3 காரியங்கள், அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை குறித்து ஒரு 3 காரியங்களை சொல்லி, நம்மளுடைய குடும்பமும் அப்படியா இருக்க வேண்டும் என்று இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே சொல்ல வாஞ்சிக்கிறேன். முதலாவது காரியம், ஆக்கிலா பிரிஸ்கிலா என்கிற இந்த 2 பேரையும் பைபிளிலே எல்லா இடங்களிலும் வாசிக்கும் போது நடக்கிற காரியம் என்ன? இந்த 2 பேரும் எல்லா இடத்திலையும் இணைந்து வருவதை நாம் பார்க்கிறோம். ஆக்கிலா என்று எழுதப்பட்டிருக்கிற இடத்துல பிரிஸ்கிலா, பிரிஸ்கிலா என்று எழுதப்பட்டிருக்கிற இடத்துல ஆக்கிலாவை எழுதப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே ஒரு குடும்ப வாழ்க்கையிலே எப்பொழுதும் கணவனும் மனைவியும் இணைந்து வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம் என்றும், கணவன் மனைவி எப்பொழுதும் இணைந்து வாழ வேண்டும் என்று கர்த்தர் இந்த குடும்பத்திலிருந்து நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு ரோல் மாடலாக ஆண்டவர் நம் குடும்பம் அப்படியாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதெல்லாம் நமக்கு தெரிந்த காரியத்தால் ஆகையால் நான் வேகமாக இந்த காரியங்களை கடந்து செல்கிறேன். 2வது, அவர்கள் இத்தாலி தேசத்திலே அவர்கள் செட்டில் ஆய் கொண்டிருந்தார்கள். ஆக்கிலா ஒரு யூதனா இருந்து அங்கே தன் மனைவியோடு கூட வசித்து கொண்டு வரும்போது இத்தாலி தேசத்திலே எல்லா யூதர்களையும் அடித்து விரட்டினார்கள். அவர்களை தேசத்தை விட்டு ஓடும்படிக்கு கட்டளையிட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு போராட்டமான சூழ்நிலையில ஆக்கிலா தன் மனைவியோடு கூட அந்த போராட்டத்தின் மத்தியிலே பாதுகாப்பாக எல்லா உடைமைகள், குடும்பம், பொருட்களை பாதுகாப்பாக மனைவி பிள்ளைகளை உடைமைகளையும் அவன் இத்தாலி தேசத்திலிருந்து
கொரிந்து பட்டணத்துக்கு அவர்களை இடம் மாற்றி அந்த துன்பத்தின் நேரத்திலே அந்த குடும்பம் இணைந்து அந்த துன்பத்தின் நேரத்திலே அவர்கள் யாத்திரை செய்து ஒரு இடத்திலிருந்து மறு இடத்திற்கு சென்ற அந்த காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். சோ அந்த காரியத்தை வாக்கிங் டுகெதர், இணைந்து குடும்பத்திலே எப்படி இணைந்து வாழ வேண்டும் என்று ஒரு பக்கம் ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரோ, கணவன் மனைவி, அது எப்படிப்பட்ட கணவன் மனைவியா இருந்தாலும், புதிதாய் திருமணம் செய்தவர்களானாலும், அவர்கள் சிறு பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்களானாலும், வாலிப பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்களானாலும், அல்லது தாத்தா பாட்டியாக சீனியர் சிட்டிசனாய் மாறிவிட்ட கணவன் மனைவியா இருந்தாலும், அவர்கள் இணைந்து வாழ வேண்டும், இணைந்து நடக்க வேண்டும். எல்லா துன்பத்திலும், வாழ்விலும், தாழ்விலும், சுகத்திலும் அவர்கள் இணைந்து நடக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல உதாரணத்தை இங்கே ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் காண்பிப்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். தன் மனைவியை விட்டுவிட்டோ அல்ல சில நாட்கள் நீ அம்மா வீட்டுல இரு என்று சொல்லி விடாமல், தன் மனைவி பிள்ளைகளோடு கூட அவன் வேற இடத்துக்கு வந்து செட்டில் ஆகிற காரியத்தை பார்க்க முடிகிறது. இணைந்து வாழ்கிறார்கள், இணைந்து அவர்கள் யாத்திரை செய்தார்கள். மூன்றாவது வசனத்துல நீங்கள் பார்க்கும்போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் கூடார தொழிலை செய்து வந்தபடியினாலே, ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் கூடார தொழிலை செய்து வந்தபடியினாலே, பவுலும் அதே வேலையை செய்கிறவனா இருந்ததினாலே அவர்களோடு இணைந்து கொண்டு அந்த வேலையை செய்தான் என்று சொல்லி நாம் இங்க பார்க்கிறோம். அதாவது அவர்கள் கணவன் மனைவியாக இணைந்து வாழ்ந்தார்கள், இணைந்து போராட்டத்தின் மத்தியிலே அவர்கள் தோள் கொடுத்து நடந்தார்கள். இருவரும் இணைந்து ஒரே வியாபாரத்தை செய்து இருவரும் அந்த வியாபாரத்திலே ஈக்குவலாக அவர்கள் தங்களுடைய எஃபர்ட்ஸை போடுவதை நாம் பார்க்கிறோம். அநேக வீடுகளிலே கணவன் எந்த தரிசனத்தோடு ஓடுகிறாரோ அந்த தரிசனத்திலே மனைவி ஓடாததினாலே பல குடும்பங்களிலே பல பிரச்சனைகளை இங்கே பார்க்கிறோம். ஒருவேளை மனைவி டீச்சரா இருக்கலாம், கணவன் டாக்டரா இருக்கலாம், அவர்கள் வெவ்வேறு திசையிலே போய்கொண்டிருக்கிறவர்களா இருக்கலாம், பிள்ளைகள் ஒரு திசையில போய்கொண்டிருக்கலாம். இதன் நிமித்தம் குடும்பத்துல ஒரு சரியான நேரத்தை கொடுக்க முடியாமல் காணப்படலாம். ஆனால் இந்த குடும்பத்தை பார்க்கும்போது ஆக்கிலா பிரிஸ்கிலா இருவரும் ஒரே தொழிலை செய்து ஒற்றுமையாக எப்பொழுதும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் நேரத்தை செலுத்தக்கூடியவர்களாய் இருந்தார்கள். இந்த நாட்களிலே நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறபடியினாலே, கணவன் மனைவியாய் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறபடியினாலே, எந்த வயதாய் இருந்தாலும் கூட கணவன் மனைவி இருவரும் இணைந்து அதிகமாய் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் இவர்களை கொண்டு பேசுகிறார். எப்படி ஆண்டவர் சொல்லுகிறார், 2 பேர் ஒருமனப்பட்டு இந்த பூமியிலே ஜெபித்தால், ஒருமனப்பட்டு ஜெபித்தால் அந்த ஜெபத்தை நான் கேட்பேன் என்று சொல்லி மத்தேயுவிலே அவர் எழுதியிருக்கிறார். அந்த 2 பேர் இணைந்து ஜெபிக்க வேண்டும் என்றால் யார்? கணவனும் மனைவியும் இணைந்து அவர்கள் ஜெபித்தால் தேவன் எதை கேட்டாலும் தருவார். அப்படி கணவனும் மனைவியும் இணைந்து நாம் ஜெபித்து இணைந்து நாம் வேலைகளை செய்யும் போது, ஊழியங்களை செய்யும் போது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதிலே ஒரு சந்தேகமும் இல்லை. இப்படியாய் 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் வைத்தேன். எப்படியாக ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் இணைந்து ஒரே இருவருடைய பேரும் தொடர்ச்சியாக வருவதை பார்த்தோம். இருவரும் இணைந்து அங்கே போராட்டத்தின் மத்தியிலே இணைந்து நடந்ததை பார்த்தோம். இருவரும் செய்து வேலை செய்ததை பார்த்தோம். இது அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஃபேமிலி லைஃப், அவர்களுக்கு என்று ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த திருமண வாழ்க்கை. ஆனால் அங்கே பவுலை சந்தித்த பின்பு இந்த குடும்பம் அவர்கள் ஒற்றுமையாக கணவன் மனைவியாக, ஒரு யூதனாக அவர் மனைவியை நேசிக்கக்கூடியவர்களாக, இருவரும் இணைந்து ஒரே தொழிலை செய்யக்கூடியவர்களாக ஒரு குடும்பம் எப்படியா இருக்க வேண்டும் என்று அவர்கள் வாழ்ந்தது உண்மைதான். ஆனால் பவுலோடு அவர்கள் சேர்ந்த பின்பு அவர்களுக்குள்ள ஒரு ஊழிய பாரம் ஏற்பட்டதும், சுவிசேஷம் அவர்களை தாக்கியதும், பவுலோடு கூட இணைந்து அவர்கள் தொடர்ந்து பல ஊழியங்களை செய்ததை நீங்கள் பார்க்க முடியும். அதே அதிகாரத்திலே நீங்கள் 18ஆம் வசனத்திற்கு வந்தீர்கள் என்று சொன்னால், பவுல் சிரியாவிலே ஊழியம் செய்வதற்கு அவர் கப்பல் பிரயாணம் செய்யும் போது
அங்கே எபேசு பட்டணத்துக்கு அவர் செல்ல வேண்டும். அப்பொழுது இந்த வியாபாரிகள் இந்த கூடார தொழில் செய்கிற ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் கொரிந்து பட்டணத்திலிருந்து பவுலோடு கூட சென்று அந்த எபேசு பட்டணத்துல மிஷனரி ட்ரிப்பாக, ஒரு மிஷன் ஃபீல்டு ட்ரிப்பாக அவர்களும் அந்த சுவிசேஷத்தை பவுல் சுமந்து போகிற புது புது இடங்களிலே எப்படி அவர் ஊழியத்தை செய்கிறார் என்பதை பார்க்கும்படிக்கு தங்கள் வியாபாரங்களை கொரிந்து பட்டணத்திலே விட்டு கப்பல் பிரயாணம் செய்து பவுலோடு கூட போகிற ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் இதை கொண்டு உங்களோடு பேசுகிற காரியம், ஒருவேளை நீங்கள் ஆக்கிலா பிரிஸ்கிலாவை போல வியாபாரிகளா இருக்கலாம், பெரிய லெவலிலே ஊழியம் செய்கிறவர்களா இருக்கலாம், உங்கள் பகுதிகளிலே நீங்கள் ஆசீர்வாதம் உள்ள ஒரு ஊழியங்களை நீங்க ஒரு வியாபாரிகளா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை கொண்டு சொல்லுகிற காரியம் ஊழியங்களோடு கூட இணைந்து மிஷன்ஸ்களோடு இணைந்து பணித்தலங்களுக்கு சென்று அங்குள்ள மிஷன் ஃபீல்ட்ஸ்களை நீங்கள் பார்க்க உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்பதிலே ஒரு சந்தேகமும் இல்லை. அதை தொடர்ந்து இன்னொரு காரியத்தை கூட சொல்லி நாம் முடிக்கலாம். 26வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தால் அங்கே அப்போலோ என்கிற ஒரு மனிதன் ஊழியத்திலே மிக வைராக்கியமாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். சோ அந்த நேரத்துல அங்க ஊழியம் நடந்து கொண்டிருக்கும் போது அவன் வசனத்தை பிரசங்கிக்கும் போது அறகுறையாய் அந்த வசனத்தை பிரசங்கித்த பார்த்த இந்த ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் அவனை தனிமையிலே வரவழைத்து அவனுக்கு சத்தியங்களை தெளிவாக போதித்தார்கள் என்று சொல்லி ஆக்கிலா பிரிஸ்கிலாவை குறித்து இங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நீங்களும் குடும்பமாய் இணைந்து ஏற்கனவே பணித்தளத்துல அப்போலோசலை போல ஊழியம் செய்கிற அநேக மிஷனரிகளை வந்து சந்திக்கும் போது அவர்களுக்குள்ள இருக்கிற சில வேத ஞான குறைவுகளை பார்க்கலாம். அப்பொழுது அவர்களுக்கு நீங்க ஒரு சரியான ஊழிய அழைப்பை கொடுத்து வேதத்தின் ரகசியங்களை கற்றுக் கொடுத்து இன்னமும் அவர்கள் சிறப்பாக ஊழியங்களை செய்வதற்கு இந்த ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் பவுலோடு மிஷன் ஃபீல்டுகளில சென்ற இடத்துல ஊழியக்காரர்களுக்குள்ள கண்ட அந்த ஞான குறைவை, வேத அறிவின் குறைவுகளை நீக்குவதற்காக தங்களுக்குள்ள இருந்த அந்த வேத ஞானங்களை அவர்கள் அந்த பணித்தளத்துல ஊற்றினதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படியாய் கூட மிஷன் ஃபீல்டுகளுக்கு நீங்கள் வரும்போது அங்க இருக்கிற ஊழியக்காரர்களை நீங்க தட்டி எழுப்பி அவர்களுடைய ஊழியத்துல ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருவதற்கு நீங்களும் ஒரு காரணமாய் மாறிவிடுவதற்கு வாய்ப்புண்டு. கடைசியாக இந்த ஆக்கிலா பிரிஸ்கிலாவுடைய வாழ்க்கை நீங்கள் பார்க்கும் போது அவர்கள் தொடர்ந்து பவுலோடு ஊழிய பிரயாணத்தை செய்து எபேசு பட்டணத்துல அப்படியாய் அந்த கொரிந்து பட்டணத்துல அவர்கள் வியாபாரத்தை விட்டு எபேசு பட்டணத்துல அவர்கள் தங்கும் போது அங்கே அவர்கள் தங்கியிருந்த அவர்கள் குடியிருந்த அந்த வீட்டிலேயே ஜெப கூட்டத்தை ஆரம்பித்து ஒரு சபையை உருவாக்கி அவர்கள் வீட்டிலேயே ஒரு சபையை எழுப்பி விட்டதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படியாய்கூட ஒருவேளை ஆண்டவருக்காக உங்களுடைய இடங்களை, உங்களுடைய வசதிகளை, வியாபாரங்களை விற்று பவுலோடு இவர்கள் இணைந்து மிஷன் பணித்தலங்களுக்கு வந்து பார்வையாளர்களாய் வந்தவர்கள் அவர்களும் ஊழியத்திலே பங்காளிகளாய் மாறி பிறகு அவர்களும் ஊழியக்காரர்களாய் மாறி சபைகளை ஸ்தாபித்தவர்களாய் மாறினது போல கர்த்தர் உங்களை கொண்டும் உங்கள் பிள்ளைகளை கொண்டும் ஆண்டவர் தம்முடைய சபையை ஸ்தாபிப்பதிலே ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படியாய்கூட இந்த குடும்பத்திலிருந்து ஊழியத்தை செய்வதற்கு சில காரியங்களை ஆண்டவர் இந்த நாளிலே நம் மத்தியிலே ஏவின இந்த வசனங்களை நீங்கள் மறுபடியும் இந்த அதிகாரத்தை முழுமையாக நேரமில்லாததுனாலே நான் முடிக்கிறேன். இந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டிலே மீண்டும் உட்கார்ந்து அதை நிதானித்து வாசித்து பாருங்கள். எப்படியாக அந்த குடும்ப வாழ்க்கையில அவர்கள் சரியாய் நடந்தவர்கள் ஊழியத்திலும் எப்படியாக அவர்கள் தங்களுடைய பங்கை கொடுத்தார்கள் என்று இந்த வசனங்களிலே நீங்கள் அறியலாம். கர்த்தர் இப்படியாக இந்த ஆக்கிலா பிரிஸ்கிலாவின் குடும்பத்தை போல உங்கள் குடும்பத்தையும் ஊழியத்திலே வருகிற நாட்களிலே எடுத்து பயன்படுத்த நான் ஜெபிக்கிறேன். நம் கண்களை மூடி இந்த நாளிலே கூட ஜெபிக்கலாம்.